ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஹாஃப்லி எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. ஃபஸ்ட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் எத்தனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிங்க அப்படின்னா 18லேருந்து 19 ஒன் வேர்டு. ஏன்னா 1 or 2 மட்டும்தான் நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்பாங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 7 2 மார்க் 7 5 மார்க் 7 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இது எல்லாமே எந்தெந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 1/2 hour டைம் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸசைஸில் இப்போது 3.1 இதில் செகண்ட் சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3rd and 4th நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய நாளைக்கு, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறனால இதே கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புரியுங்களா? இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது போக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே 4 கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த 4யுமே ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே அப்டேட் பண்ண முடியும். புரியுங்களா? 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு அதை தான் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயரில் நடந்த 5 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து எந்தெந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடியது அதுதான். அதனால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் 7 2 மார்க்கு 7 3 மார்க்கு 7 5 மார்க் 3மே உங்களால் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருந்தே நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்ல முறையில் தயாரிக்கலாம். இப்போ எந்த ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஒரு ஸ்டாஃபோ ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே அதே கொஸ்டின் பேப்பர் 100% உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகிறது கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாஃபுக்கே தெரியாது, உங்களுடைய டீச்சர்ஸ்க்கே தெரியாது. அதனால் ஜஸ்ட்டு எங்களால் மாடல் கொஸ்டின் பேப்பரோ அதுபோக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமே தவிர 10% வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது. ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே எந்தெந்த பேஜ் நம்பரில் எந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆபலி எக்ஸாமுக்காக இல்லை, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையான மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஸ்டடி டிப்ஸும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.